இந்த நாளிலும் கர்த்தர்களோடு கூட பேசும்படிய கொடுத்த வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த வசனத்தை சொல்லுகின்றார். அப்பொழுது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கின்ற உங்கள் பிதா நீங்கள் எதற்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணினீங்களோ அந்த காரியத்தில் எல்லாம் வெளியரங்கமாய் உங்களுக்கு பலன் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அதனால் கவலைப்படாதீங்க. ஒருவேளை நீங்கள் சில மனிதர்களிடத்தில் போனால் அந்த காரியம் நடந்து விடுமோ, நம்முடைய குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது, இந்த காரியத்திற்காக இந்த மனிதரை தேடி போனால் இந்த காரியங்கள் நடந்து விடுமோ என்று சொல்லி கூட நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் மனிதர்களால் உங்களுக்கு செய்து தர முடியவில்லை என்றாலும் தேவனால் எல்லாம் செய்ய முடியும். மனுஷ தயவுகளை அவர் உண்டு பண்ணி தர முடியும். அதனால் நீங்கள் மனுஷரை நாடி தேடி போவதற்கு முன்பதாக முதலாவது உங்கள் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளானாலும் எந்த ஒரு நெருக்கமான சூழ்நிலைகளானாலும் உங்களுடைய தேவைகளானாலும் முதலாவது நீங்கள் உங்கள் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உங்கள் கதவை பூட்டி உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் கர்த்தரிடத்தில் தெரிவிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு பலன் அளிப்பார். ஒருவேளை யாரும் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் கண்ணீரோடு நீங்கள் உங்கள் பரமபிதாவாகிய தேவனை நோக்கி பார்த்து நீங்கள் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே எங்களுக்கு இந்த காரியத்தில் எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், அற்புதங்களை செய்ய வேண்டும், எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன் ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த காரியத்திற்காக வேண்டிக் கொண்டாலும் நிச்சயமாய் உங்கள் பரமபிதா வெளியரங்கமாய் உங்களுக்கு பலன் அளிப்பார். பிரியமானவர்களே, அதனால் மனம் கலங்காதீங்க. மனிதர்களிடத்தில் போனாதான் அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது என்னாலும் பிரியமானவர்களே. அதனால் கர்த்தரையே நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் அனுகூலங்களை பாராட்டி தருவார், நன்மையான காரியங்களை வாய்க்க பண்ணுவார், உங்கள் ஜெபத்திற்கு பதில் தருவார், அற்புதங்களை காண செய்வார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.